ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முடிவுகள் வெளியாகிருக்கு. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி முடிவுகள் வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் தேர்தலுக்கு அப்புறம் வர கருத்து கணிப்புகள் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா, திமுக 125லேருந்து 145 தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதா கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. ஏடிஎம்கே 65லேருந்து 80, டிவிகே 18லேருந்து 24 தொகுதிகள் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஓட்டு வராது. அதுக்கப்புறம் அதர்ஸ் 2லேருந்து 6 வரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கருத்து கணிப்புகள் எப்படி பார்க்குறப்போ திமுக கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதில் பெரும்பான்மை தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கிற 234 தொகுதியில் 118 தொகுதி கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணியிருக்கணும். எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் நம்மளால் ஆட்சி அமைக்க முடியும். பெரும்பாலும் தொங்கு சட்டசபை தான் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கருத்து கணிப்பு இப்போ வெளியாயிருக்கு. ஸோ இதில் திமுக தான் ஆட்சி அமைப்பாங்க. அப்போ முதல்வர் ஸ்டாலின் தான் கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போகிறாரு. அவர் தான் முதலமைச்சராக இருக்க போகிறாரு. ஸோ இது பீப்புள் ப்ளஸ் உண்டான கருத்து கணிப்பு. இதே மாதிரி இந்தியா டுடேவோட கருத்து கணிப்பு வரப்போகுது. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த கருத்து கணிப்புகள் வரும். ஸோ எல்லா கருத்து கணிப்புகளுமே மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கப்போ திமுக ஆட்சி அமைக்கிறது உறுதியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.